63 ராணுவ வீரர்கள் கிடையாது, 89 ராணுவ வீரர்களை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. இல்லை 400லேருந்து 600 ராணுவ வீரர்களை நாங்கள் கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க. எங்களுடைய ராணுவ வீரர்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணது தான் தவறாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது, மொபைல் ஃபோனுக்கு சிக்னலை மட்டும் நாங்கள் எடுக்கலை, எங்கள்கிட்ட இதே மாதிரி இன்னும் பல வீக் பாயிண்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த வருடம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை நாங்கள் கொடுப்போம், நாங்கள் இழந்த பகுதிகளை திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தாக்குதல், இந்த வருடத்தினுடைய முதல் தாக்குதலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ரஷ்யா என்ன தெரியுமா முடிவெடுத்திருக்காங்க? போர் நிறுத்தத்துக்கு முடிவெடுத்திருக்காங்க. கொஞ்சம் அதிர்ச்சியானது தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் வேறு. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? நாட்டோ ஏன் தொடங்கப்பட்டது, அமெரிக்காவினுடைய இன்வேஷன் என்ன, இதே மாதிரியான பல புத்தகங்கள் ஆடியோ வடிவில் குக் எஃப்எம்மில் இருக்குது. குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் மாதாந்திர சந்தாலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் வாக்ஸ் 50 அப்படிங்கிறது தான். வாக்ஸ் 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட் கிடைத்த பிறகு ஆடியோ புக், தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. அதே மாதிரி குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நாட்டோ அமெரிக்கா இன்வேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ஆடியோ புக்கெலாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தோன்றல் வரலாம். அதுக்கு இந்த பதிவே உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். முதல் விஷயம், நாட்டோ படைகள் தான் இப்போ உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே ஆயுதங்களாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், இதெல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. நாட்டோ நாடுகள் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒரு நாடு தான் ஃப்ரான்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பீரங்கிகளை இன்றைக்கி உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் சில பல பீரங்கிகளை டெலிவரி வேறு பண்ணிட்டாங்க. இந்த பீரங்கிகள் டெலிவரி பண்ண உடனே இது யாருக்கு எதிராக போகுது அப்படின்னு பார்த்தா ஜெர்மனிக்கு எதிராக போகுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஜெர்மனியும் இதே மாதிரி பீரங்கிகளை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் கொஞ்சம் பீரங்கி டெலிவரி பண்ணதுனால இப்போ ஃப்ரான்ஸை சார்ந்த நபர்கள் ஜெர்மனி எப்போண்டா நீ கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உக்ரைனை சார்ந்த நபர்களும் நீங்கள் எப்போ இந்த உதவியை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜெர்மனியுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை ஏற்படுத்துது. ஏன்னா ஆல்ரெடி ஜெர்மனி இரட்டை வேடம் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்கான், ரஷ்யாவுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கான், உக்ரைனுக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்கான், உக்ரைனுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை இரட்டை வேடம் போடும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டோ படைகள் தொடங்கினதே ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். மெயினாக ஜெர்மனி வளர்ந்துச்சுன்னா அடுத்து யுத்தம் வரலாம், ஜெர்மனி வளர்ந்துச்சுன்னா ரஷ்யா கூட கூட்டணி சேரலாம், ஜெர்மனி வளர்ந்துச்சுன்னா அமெரிக்காவை மதிக்காமல் போகலாம். ஏன்னா ஜெர்மனியுடைய மூளையும் ஜெர்மனியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அப்படி தான் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஜெர்மனியை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டோ அங்கே தொடங்கப்பட்டது. ஐரோப்பாவுக்குள்ளே ரஷ்யா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே என்ன செய்யப்பட்டது, நாட்டோ உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டோ தொடங்கப்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்காக நாட்டோ அப்படிங்கிறது உருவாகி நாட்டோ படையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த நேரத்தில் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கான உதவிகளை சீக்கிரம் தாங்க, ரொம்ப ஸ்பீடாக தாங்க, இல்லாட்டி எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த வருடத்தில் இந்த யுத்தத்தை முடிச்சிருங்க, அப்படி இல்லைனா உக்ரைனை நீங்கள் பார்க்கவே முடியாது. போன வருடம் தான் உக்ரைன் எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, யுத்தம் நடந்த பிறகு தான் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடே இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது, இந்த வருடம் உக்ரைனை அழித்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கார். நேராக எர்டகன் அவர்கள், துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபடுறார். அப்படி ஈடுபடும்போது, நீங்கள் வேணால் கொஞ்ச நாள் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கலாமே புட்டின் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு புட்டின் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு, நான் போர் நிறுத்தத்தை மட்டும் இல்லைப்பா, அமைதி ஒப்பந்தத்துக்கும் ஈடுபட தயாராக இருக்கேன், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கும் தயாராக இருக்கேன், எதிராக உக்ரைன் கூட நின்று நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கும் தயாராக இருக்கேன். ஆனால் கரண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது உக்ரைன் புரிந்து கொண்டது என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரியாலிட்டி புரியாமல் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் இங்கே குழப்பங்கள் வரவழைக்க வேண்டும் அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் விரும்புகிறார்கள். அந்த ட்ராப்பில் இப்போ உக்ரைன் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அதை புரிய வைப்பதற்காகத்தான் இங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 36 மணி நேரத்துக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறதை அறிவித்திருக்கிறது ரஷ்யா. 36 மணி நேரம். ஏன் இந்த போர் நிறுத்தம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். எர்டகன் அவர்களும் கேட்டுக்கிட்டாங்க, போர் நிறுத்தத்தை அறிவிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஸோ 36 மணி நேரம், நியூயார்க்கு கூட போர் நிறுத்தத்தை அறிவிக்க முடியாதுன்னு சொன்னவங்க கிறிஸ்மஸுக்கு அவங்க அறிவிக்கிறாங்களாம். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஜனவரி 7ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி தான் அவங்க கொண்டாடுவாங்களாம் ரஷ்யாவில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த 36 மணி நேரம் எங்களுடைய ராணுவ வீரர்கள் போர் நிறுத்தம் தான், அவங்க போர் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வேக்னார் குரூப்பை சார்ந்தவர்கள் ஒருவேளை போரில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த 36 மணி நேரத்தில் யார் என்ன மாதிரியான காய் நகர்த்தலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா போர் நிறுத்தம் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் உக்ரைனுக்கு வரக்கூடிய ராணுவ வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஃப்ளோ ஆகும், உள்ளக்க வந்துடும். உள்ளே வர்றது மட்டும் கிடையாது, நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட் அந்த ரீக்ரூப் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும் உக்ரைனுக்கு. ஏன்னா இங்கே போர் நிறுத்தம், ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் பெரிய அளவில் போர் செய்ய மாட்டாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடன் மக்களாக சேர்ந்து ராணுவ வீரர்கள் பலவிதமான வியூகங்களில் ஈடுபடுவாங்க. இதனால தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே அறிவிக்கப்படாமல் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க, இதே விஷயத்தை உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்தோம் என்றால் ரஷ்யா ரீக்ரூப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீக்ரூப் பண்ணலாம், ஆர்ம்ஸ் அப்படிங்கிறத அவங்க ரீஃபில் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கான ஒரு தருணமாக 36 மணி நேரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு இடம் பெயரலாம். ஏன்னா போர் நிறுத்தம் இருக்குது, அதனால் வேறு இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த போர் நிறுத்த காலத்தில் செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு சான்ஸாக மாறி நிற்கிறது. இதுக்கு பின்னாடி அடுத்ததாக ரஷ்யா என்ன செய்ய போகும்? ஏன்னா ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது காத்திருக்கு. எங்களுடைய ராணுவ வீரர்கள் 89 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதும், 400க்கும் அதிகமான ராணுவ வீரர்களை நாங்கள் கொன்னுட்டோம்ப்பா, இனிமேல் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருப்பதும் ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு தருணமாக பார்க்கப்படுது, ஒரு புள்ளி. அந்த புள்ளியை வச்சு ரஷ்யா மறுபடியும் அடிக்கும். என்னுடைய ராணுவ வீரர்களுக்கு நான் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னாடி இதோ இந்த அட்டாக் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இந்த 36 மணி நேரத்துக்கு பிறகு புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைதியாக இதை பார்க்குறாங்க. அங்கே அந்த பக்கம் உக்ரைனும் இதற்கு தயாராகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா உக்ரைனுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக அடிச்சிருக்கோம், திருப்பி அடிப்பாங்க, அது தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் தெரியும். வேடிக்கை பார்க்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்கிறார், உக்ரைனை வந்து சும்மா நாங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் உலக சேர்த்துட மாட்டோம்பா, அது ஒரு லாங் ப்ராசஸ், லாங் பாத், அது அப்படி தான் இருக்குது, அப்படிலாம் நாங்கள் சேர்த்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனுடைய கனவு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவது இன்னும் லாங் டிலே ஆகுது அப்படிங்கிறதும், நேட்டோக்கில் இணையலாமா அப்படிங்கிறதுக்கான அந்த பதிலே இல்லாமல் போயிடுச்சு. நேட்டோக்கில் நான் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாங்க, மறுபடியும் நான் இணைவேன் அப்படின்னு சொன்னாங்க. இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இப்படி உக்ரைன் நினைத்த அந்த ஒரு தருணங்கள் எல்லாமே உக்ரைன் கைவிட்டு ரொம்ப தூரம் போகிறதாக செய்திகள் கூறுகின்றன. ஸோ 800 நபர்கள் உண்மையிலேயே உக்ரைன் ராணுவம் அவங்கள அழிந்திருப்பார்களா, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களை கொன்றிருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் உக்ரைன் ராணுவம் அதோடி மட்டும் நிப்பாட்டலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான ரஷ்ய ராணுவ வீரர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. 10,000க்கும் அதிகமான ராணுவ வீரர்களா? அது நமக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பட் அது கொன்னிருக்கோன்னு சொல்லி அவங்க ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால் உக்ரைனுக்கு இதுவரையிலும் இல்லாத, அதாவது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, சுதந்திரத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எக்கனாமி வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்திருப்பதாகும். இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இன்னும் 4 to 5 வருடங்கள் தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவங்களுடைய எக்கனாமி மட்டுமே 30% வீழ்ந்திருப்பதாகவும், ரஷ்யாவினுடைய எக்கனாமியும் ரிசர்ஷன் அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த 2023 ரஷ்யா உக்ரைன் 2 நாடுகளுடைய இந்த வீழ்ச்சி தான் ஒட்டுமொத்த உலக வீழ்ச்சிக்கு பாதி காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பெலரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கூட சேர்ந்து எங்களுடைய எல்லையை பாதுகாக்க போகிறோம், நாங்கள் எல்லா விஷயங்களும், அதாவது ட்ரைனிங்லேருந்து காம்பேக்ட் லெவல் வர ரெடியாக நாங்கள் இருக்க போகிறோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ பெலரஸ் இதுக்குள்ளே டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை யாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, உக்ரைனும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கடைசியான ஒரு அப்டேட் வேக்னார் குரூப் தான். இந்த வேக்னார் குரூப்புக்கு கொஞ்சம் நபர்கள் தேவைப்பட்டாங்க. அப்படி யாரெல்லாம் அவங்க எடுத்தாங்க, சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவினுடைய சிறை கைதிகள் இருந்தாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி உக்ரைனுக்கு எதிராக போராட வச்சாங்க. அப்படி போராடினா நிறைய சிறை கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க, இத்தனை வருடம் அப்படின்னு சொல்லி. அத்தனை சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நமக்காக போராடினீங்க, ரஷ்யாவுக்காக போராடினீங்க, உங்களுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம நாட்டுக்காக நீங்கள் போராடி இருக்கிறதுனால நீங்கள் இன்றிலிருந்து சுதந்திர வீரர்கள், நீங்கள் வெளியில் போகலாம், சுதந்திரமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வேணாலும் உங்களை நாங்கள் பயன்படுத்தலாம், நீங்களும் நம்முடைய இராணுவத்திலே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றாலும் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இப்போ எதை ரிக்ரூட் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளை கூடுதலாக ரிக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ நிறைய சிறை கைதிகள் நானும் போராட வரேன், நானும் போர் புரிய வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த வகையிலும் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் போர் வீரர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கன்சிடர் செய்கிறாங்க. ஏன்னா நேற்று அப்டேட் நம்ம பார்த்தோம், அடுத்த வின்டர் முடிந்த உடனேயே நிறைய ராணுவ வீரர்கள், புதிதாக சேர்க்கப்பட்ட ராணுவ வீரர்களை உக்ரைனுக்குள்ளே அனுப்பி ரஷ்யா அவங்களுடைய பார்டரை க்ளோஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை பாதுகாப்பதற்காகவும் கிரீமியாவை பாதுகாப்பதற்காகவும் நிலை நிற்கும் போது அவங்களுடைய தாக்குதல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகுது. அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய வேறொரு வடிவம் தான் இந்த சிறை கைதிகளுக்கு விடுதலை அப்படிங்கிறதும், மீண்டும் சிறை கைதிகள் ரிக்ரூட் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த அறிவிப்பு.
ஸோ 36 மணி நேரம் இனிமேல் போர் நிறுத்தம் தான். இந்த 36 மணி நேரத்தில் எந்தெந்த நாடுகள் எப்படி காய் நகர்த்த போகிறாங்க, எவ்வளோ வெப்பன்ஸ் உக்ரைனுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த நாடுகளுடைய உறுதி அப்படிங்கிறது காப்பாற்றப்பட போகிறது, ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, உக்ரைனுடைய இராணுவம் பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருப்பாங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாக்கப்படுவார்களா, புட்டின் அவர்கள் அடுத்ததான் என்ன முடிவு எடுத்திருக்காங்க பார்க்கலாம். வியூகத்தில் நாளைக்கு 36 மணி நேரம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைய காணொளி இந்தியாவினுடைய டிஃபென்ஸை பற்றியதாக இருக்கும். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.